ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அபூர்வமான மாற்றங்களானது தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். 2026ஆம் வருடத்தினுடைய 3வது மாதமான மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இறுதியை நெருங்கியாச்சுங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குறிப்பாக 5 முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுக்கும். அதில் ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது நல்ல பலன்களையும், ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது கெட்ட பலன்களையும் ஏற்படுத்துது. அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருந்தார். மார்ச் 11ஆம் தேதி அன்றைக்கி குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக வந்து பயணிக்க ஆரம்பித்தார். மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கி சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகியிருந்தார். அதைத் தொடர்ந்து மார்ச் 15 அன்றைக்கி சூரியனுடைய பயிற்சியும், மார்ச் 21ஆம் தேதி அன்றைக்கி புதன் கும்ப ராசியில் வக்ர நிவர்த்தியும் வந்து அடைஞ்சிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் மேச ராசிக்குள் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே தனுசு ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் எதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும் தாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிடம் இல்லை அப்படின்னா யாராலையும் எதிர்காலத்தை பற்றி யூகிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்ச்சில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. உங்களுடைய உடல்நலம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் படிப்படியாக அது வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், உங்களுக்கு செல்வங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாய்ப்புகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனாலுமே கூட நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்காம போகும். காதல் வாழ்க்கை ரொம்ப வலுவடைய ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய வடிவத்தோடு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய முடியும். வேலை செய்யக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் ஈகோ மோதல்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க, அது நல்லது கிடையாது. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு புதிய திட்டமாவது நீங்கள் இந்த டைமில் செய்கிறீங்க அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. குடும்பத்தாரோடு இருந்தாலுமே கூட தனிமையாக இருக்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுடைய தூக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட ஆரம்பிக்குங்க. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பயணங்கள் இருக்குது. அந்த பயணங்கள் கொஞ்சம் மிதமானதாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மார்ச் இறுதிக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே கால சுழற்சி தான். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சாதகமான நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதை எல்லாமே நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதானா இந்த டைமில் அப்படின்னு நினைக்காதீங்க. வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு துன்பங்கள் அப்படின்றது தேய ஆரம்பிக்கும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்து பயணிக்க போகிறாரு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய மாற்றங்கள் தாண்டி உங்களுக்கு இந்த டைமில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 3வது வீட்டில் இருக்க போகிறாரு. 3வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய தைரியம் கிடைக்கும். இளைய சகோதர உறவுகள் மற்றும் சுறுசுறுப்பை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் இது. அதனால் பொதுவாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் துணிச்சலான ஒரு கிரகம். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு உடன்பிறப்புகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே கூட 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்திங்கன்னா குறையவே குறையாது. பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேராக பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அதாவது 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். திருமணங்கள், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. தொழில் வியாபாரங்களும் வந்து செழிப்படைய ஆரம்பிக்கும். குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும்.
இல்லை நான் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் இருக்குங்க. வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். ஸோ வெளிநாடு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுங்கள். நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த மருத்துவ செலவுகள் கூட வர வர உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மாதத்தினுடைய முற்பாதி எப்படி இருந்ததோ ஆனால் பிற்பாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா சூரியன் 3வது இடத்துல இருக்கிறார் இல்லையா? அதனால் புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். யாராவது உங்களுக்கு நட்பாக வந்து உங்களுக்கு பழகியிருப்பாங்க. ஸோ சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குறதுக்கான ஒரு டைமிங். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாயாருக்கு மருத்துவ விரைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இது மாதிரியான செலவுகள் ஆனது உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். மேலும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல பலவீனமாக இருக்கிறாரு. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக விட்டு கொடுக்கறதுல தான் நமக்கு சந்தோஷமானது ஏற்படும். குடும்ப உறவினர்கள்ட்டையும் நம்ம எப்பயுமே வந்து விட்டு கொடுத்து தான் போகணும். இல்லை அப்படின்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எப்போதுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகிடும். யார் யார் எப்படியோ அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகளே வந்து இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறாரு. அதனால் ஞாபக மறதியானது அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும். ஸோ பண விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொல்லப்போனால் யாரையும் நம்பி நீங்கள் பணத்தை வந்து கொடுக்காதீங்க. ராசிக்கு 9வது இடத்துல கேது பகவான் வேற இருக்காரு. அதனால் அப்பப்போ உங்களுக்கு அப்பாவோடையும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படும். மேலும் வீண் விவாதங்கள்லாம் கூட ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட சண்டை போடுறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பணப்புழக்கம் நல்லா தான் இருக்கும். ஸோ வீட்டில் சொந்தக்காரங்க அடிக்கடி வருவாங்க. அதனால் மகிழ்ச்சியானது உங்களுக்கு நிறைந்திருக்கும். முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வழிகள் எல்லாமே இப்போ வந்து பிறக்க ஆரம்பிக்குங்க. புதுசாக நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான முயற்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒரு சில சங்கடங்களானது வரலாம். அதனால் அவங்க வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிள்ளைங்க வழியிலையும் நீங்கள் பெருமையோடு வந்து இருப்பீங்க. திருமண முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே சாதகமாக முடியும். மகன் மகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் திருமணம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு வரன் கிடைக்குங்க. குடும்பத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த குடும்பம் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் மட்டும் இல்லாமல் உறவினர்களால் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அவங்கள்ட்ட தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய தலையீட்டை எப்போதும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி தந்தையும் சரி தாயும் சரி 2 பேர்த்தோட உடல் நலமும் பாதிப்படைய ஆரம்பிக்கும். அதனால் அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் லாபத்தை மட்டும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க. இதே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மாதம் தாங்க. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உறவினர்களோட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. அவங்களோட நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை ஏற்படாது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதனால் அதிலலாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ அலுவலகம் போகக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை தான் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் எதிர்பார்த்த பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் வந்து பொறுமையாக கடைப்பிடித்துக்கோங்க. மேலும் சக ஊழியர்கள்ட்டையும் நீங்கள் அப்படி தான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களாலையும் ஓரளவுக்கு வேலைகளை வந்து செய்து முடிக்க முடியும். நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே கட்டாயமாக மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு விநாயகருக்கு நெய் தீபம் போடுங்க. அருகம்புல் மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்துக்கு நீங்கள் நந்தி தேவருக்கு வந்து காப்பரிசி எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியமாக செஞ்சு படைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதுக்காக நீங்கள் ரொம்ப வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இது மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்தாலே போதும். கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தோஷங்களும் உங்களை விட்டு விலகி போகும். ஸோ எம்பெருமான் ஈசன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாருமே மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.